ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதிப்பர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் மந்தபாலர் அப்படிங்கிற ரிஷி எப்படி பறவையாக மாறி நிறைய குழந்தைகளை அவர் பெற்றெடுத்து அவர் மேலுலகம் போனார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இதில் பறவைகளுடைய கதை இங்கே சொல்லப்பட்டது. அதில் பார்த்தா அந்த மந்தபாலர் வேறொரு பெண்ணை அடைஞ்சதுனால முதல் அந்த பறவையான அந்த ஜரிதைக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஜரிதைங்கிற பெண் பறவை என்னையும் குழந்தைகளையும் தவிக்க விட்டு நீங்கள் திரும்பி அவகிட்டையே போகலான்னு கோபமாக சொல்லும்போது, பூமியில் ஒரு பெண் தன் கணவன் இல்லாமல் வேறொருவனை அடைந்தா யமலோகத்தில் பழுக்க காய்ச்சிட செம்பினால் செய்யப்பட்ட புருஷ உருவத்தை தழுவுவது அவளுக்கு தண்டனை. இதற்கு ஈடான ஒரு கொடுமையை ஒரு பெண் அனுபவிக்கிறா அப்படின்னா இந்த உலகத்திலேயே தன்னுடைய கணவன் தன்னை ஒதுக்கி வச்சுட்டு வேறொருத்தியை மனம் செய்வது மிகவும் கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய கோபம் எனக்கு புரியுது, ஆனால் என்னுடைய தவத்தின் முழு பயனை அடைய விரும்பிதான் நான் நிறைய மக்கட்பேருக்காக லபிதை கிட்ட போனேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளெல்லாம் மனம் கலங்கி அந்த மந்தபாலரை ஏற்றுக்கும்போது அந்த பெண் பறவையும் ஏற்றுக்குது. அதுக்கப்புறம் அவர் மந்தபாலர் மேலுலகம் போகிறாரு, ஸ்வர்கலோகம். இந்த பறவைகளுடைய கதை சில நீதிகளை சொல்வதனால இது விவரமாக சொல்லப்பட்டிருக்குது மகாபாரதத்தில் ஒருவனுக்கு 2 மனைவிகள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் அதிலேயே கூட இந்த பறவைகளுடைய நிகழ்ச்சி மூலமாக ஒருவனுக்கு 2 மனைவிகள் அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்குது. காண்டவ வனம் எரிவதற்கு முன்னாலேயே சுபத்ரை அர்ஜுனனுக்கு அபிமன்யுவை பெற்றெடுத்து தர்றாங்க. அபிமன்யு சின்ன வயசுலேயே எல்லா அஸ்திரங்களையும் அர்ஜுனன்கிட்டயே கற்று தேர்ச்சி அடைகிறாரு. வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரௌபதி 5 கணவர்கள் இடத்துல 5 புதல்வர்களை பெற்றெடுக்கிறாங்க. ஒவ்வொரு வருடம் ஒரு குழந்தை பிறக்குது. தர்மபுத்திரருக்கு பிறந்த பிள்ளையின் பெயர் பிரதிவிந்தியன். பீமனுடைய பிள்ளையின் பெயர் சுதசோமன். அர்ஜுனனுடைய பிள்ளை கிருதகர்மா. நகுலனின் பிள்ளை சதாநீதன். சகதேவரின் பிள்ளை ஸ்ருதசேனன். இவங்க எல்லாருக்குமே வேதங்கள் கற்பிக்கப்பட்டது. அர்ஜுனன் அஸ்திர வித்தைகளை கற்றுத்தந்தார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ் ஜெய்.